இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் போக்குவரத்து பணிமனையில் இருந்து செங்கல்பட்டு வரை செல்லும் தடம் எண் 68 பேருந்தில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் புலியூர் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய இவர் நேற்று முன்தினம் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியில் இருந்தபோது மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பள்ளிக்கு சென்று வீடு திரும்ப தடம் எண் 68 எண் கொண்ட உத்திரமேரூர் பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அப்போது ஓட்டுநர் கிருஷ்ணமூர்த்தி பள்ளி மாணவியிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பள்ளி மாணவி வீட்டிற்கு சென்று இச்சம்பவம் குறித்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அரசு பேருந்தினை மங்கலம் கிராமத்திற்கு அருகே வழிமறித்து ஓட்டுநர் கிருஷ்ணமூர்த்தியை நைய புடைத்துள்ளனர். மேலும் அரசு பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடிகளை அடித்து துவம்சம் செய்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த படாளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இத்தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய மங்கலம் காலனி பகுதியைச் சேர்ந்த சுனில், நிதிஷ்வேல், டான்ஷேக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பள்ளி மாணவியை அடித்ததாக பேருந்து ஓட்டுநர் உத்திரமேரூர் கிருஷ்ணமூர்த்தி மீது குற்ற வழக்கு பதிவு செய்த போலீசார் படுகாயமடைந்துள்ள ஓட்டுநரை மருத்துவ சிகிச்சைக்காக காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்துள்ளனர். ஓட்டுநர் கிருஷ்ணமூர்த்தி திமுக கிளைக்கழகத்தின் புலியூர் ஊராட்சி செயலாளராகவும் பதவி வகித்து வருகிறார். இவர் மீது ஏற்கனவே இதுபோன்று பல்வேறு சர்ச்சைக்குரிய சம்பவங்களில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து மாவட்ட போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்திரமேரூரிலிருந்து ரிப்போர்ட்டர் ஸ்ரீனி.